தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. அந்த மாலை வேளையில் நாம் தேவ சமூகத்தில் கூடியவரை தேவன் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 22-23. காரியோ தள்ளாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அதாவது ஆண்டவர் அந்த 23வது வார்த்தையில் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அதாவது தேவன், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன், பரலோகத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் வாசம் பண்ண அவர் வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். இருதயத்தில் வாசம் பண்ணுவதற்கு முன்பாக நாம் அவருடைய வார்த்தை வசனத்தின்படி நடக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா, அதே தேவன் பார்க்கிறார். அந்த வார்த்தை அப்படி தான் சொல்லப்படும். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். என்னை நேசிக்கிறவன் என் வார்த்தையை கைக்கொள்வான். என் வார்த்தையை கைக்கொள்வரின் இடத்துல நாங்கள் வாசம் பண்ணுவோம். எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறார்களோ அங்கே தேவன் அவர்கள் மத்தியில் இருக்கிறார், அவர்களிடத்தில் இருக்கிறார், அவர்களோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அருமையான பாடல். அந்த பாடலில் எல்லாருக்கும் அல்ல, அவருடைய வசனத்தை காத்து நடக்கிறவர்கள். என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு பாடல் அது. 2 பாட்டுமே அற்புதமான பாடல்கள். அது நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அந்த பாட்டுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பினேன். அந்த பாடலை கேட்கும் பொழுதே அழுது ஒப்பு கொடுத்தேன். அதுதான் என் வாழ்க்கையில் முதல் பாடல் நான் கேட்டது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது என்னை நடத்தின பாடல். பிரியமானவர்களே, இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வாசம் பண்ணுகிறார், நம்ம இடத்துல இருக்கிறார். நம்ம அப்படி நினைக்கிறோம், சொல்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் நாம் நடக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணும்போது, தேவனுடைய வார்த்தையில் கீழ்ப்படியும் போது தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் நம்மை கைவிடாத தேவன். ஆதாம் ஏவாள் 2 பேரும் ஏதேன் தோட்டத்தில் பாருங்கள், அங்கே இருக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் தேவன் வாசம் பண்ணார். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பத்தில் அவர்களோடு தேவன் வாசம் பண்ணார். குளிர்ச்சியான மாலை நேரங்களில் தம்முடைய பிள்ளைகளோடு வந்து அவர் உலாவி எவ்வளவாய் தம்முடைய சந்தோஷத்தை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். அவர்கள் இருவரும் தங்களுடைய சந்தோஷத்தை எவ்வளவாய் வெளிப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் கற்பனையை மீறுவது பாவம். கற்பனையை மீறினது நிமித்தம் தேவன் அவர்களோடு வாசம் பண்ணுவது அங்கே தடைபடுது. தேவன் என்ன செய்தார்னா, அவர்களை புறந்தள்ளினார், அவர்களை தள்ளிவிட்டு. அதான் பாருங்கள், அந்த தள்ளி விடும்போது அந்த ஆதாம் ஏவாளுடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். அற்பத்தனமான இந்த பழத்தை புசித்ததின் விளைவு இந்த மேன்மையை இழந்து விட்டோமே, இந்த மேன்மையை இழந்து விட்டோமே. அற்பத்தனமானது. ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்த ஏசாவை போல, ஒருவேளை சாப்பாடு அந்த பயத்தங்களுக்காக தன் மேன்மையை இழந்தான். தேவனுடைய வார்த்தை என்ன? சேஷ்டபுத்திர பாகம். அது அவனுக்கு மேன்மையாக தெரியவில்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை முக்கியமாக அல்ல, தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுவதில், அதற்கு கீழ்ப்படிவதில் அது மேன்மையாக அநேகருக்கு தெரியல. அவர்களுக்கு எல்லாமே
அந்த ஒருவேளை அந்த பயத்தங்குழு அந்த அந்த கனி ஏவாளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவளுடைய காரியம் அதுதான். பிரியமானவர்களே, அந்த யூதாசு கூட நம்ம பார்க்கலாம், 30 வெள்ளிக்காசுக்காக தன் மேன்மையை என்ன செய்றான், இழந்து விட்டான். தேவனோடு உள்ள அந்த உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனோடு வாசம் பண்ணுகிற அந்த ஸ்லாக்கியம், அற்பத்தனமான சின்ன சின்ன இச்சைகளுக்காக, ஆசைகளுக்காக அதை இழந்து விட்டார்கள். அதை இழந்து விட்டார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் என்ன செய்கிறார், அவர்களை வெளியேற்றும் பொழுது அவருடைய இருதயம் அங்கலாய்த்திருக்கும். ஆனால் தேவன் தம்முடைய சித்தத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். தம்முடைய பராக்கிரமம், தம்முடைய வல்லமையை அவர் அங்கே வெளிப்படுத்தி அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் நமக்கு தெரியும். அவர்களை மறுபடியும் அவர்களோடு போய் இடைப்பட்டு அன்பின் தெய்வம், அன்பின் தெய்வம், இரக்கத்தின் தெய்வம், பாவங்களை மன்னிக்கிற தெய்வம், அவனோடு கூட இடைப்பட்டு, ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய், உன்னை இழந்து விட்டேனே, உன்னை இழந்து விட்டேனே. அருமையான தேவன். பிரியமானவர்களே, தேவன் அங்கே ஒரு அற்புதத்தை செய்து ஒரு தோல் ஆடையை உண்டு பண்ணி அவனுக்கு அவன் போய் தன்னிச்சையாய் சுய அறிவுக்கு ஒரு இலைகளில் ஆடையை தைத்து எப்படியாவது அதை நிர்வாணத்தை மூடி மறுபடி தேவன் நம்மை தேடி வந்துட மாட்டாரா? இல்லை, மாம்சத்தின் கிரிகளாக இருக்குது அவனுடைய சிந்தனை, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெளியேற, அதாவது அவனுடைய விருப்பமாக இருக்குது. தேவனுடைய விருப்பம் ஒரு ஆடையை, ஒரு மிருகத்தை அடித்து அந்த ஆடையை, தோளாடையை கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஆடையை கொடுத்து அவனை எவ்வளவா அவனை நேசிக்கிறார் பாருங்க. தேவன் அன்பின் தெய்வம் சொல்கிறோம் அந்த இடத்துல. அவர் இரக்கத்தின் தெய்வம் சொல்கிறோம், மன்னிக்கிற தெய்வம். மறுபடியும் அவனோடு வாசம் பண்ணுகிறார். அவனை விடக்கூடாது, அவனை விடக்கூடாது. பிரியமானவர்களே, சில நேரங்களில் தேவன் சபையில் நல்ல வார்த்தைகளை தருகிறார், கடிந்து கொள்கிறார், சிச்சிக்கிறக்கூடிய வார்த்தை, புத்திமதிகள், கடிந்து கொள்ளுதெல்லாம் நமக்கு வருது. அப்படி நேரங்களில் நாம் தேவனோடு நடக்கிறோமா, தேவனோடு வாசம் பண்ணுகிறோமா அப்படின்னா அது நமக்கு நன்மையாகவே எடுத்துக்கிடுவோம், அது நன்மையாகவே எடுத்துக்கிடுவோம். அதை விசனப்பட்டோம் சொன்னோம்னா அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையை நாமே இழந்து விடுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய மேன்மையை அந்த இடத்துல இழந்து விடுகிறோம். தேவன் இரக்கமாயிருந்து சில நேரம் கடிந்து கொள்ளுதலையும் புத்தி சொல்லுதலையும் சபையில் தேவன் நமக்கு போதிக்கிறார். நல்ல சகோதர சகோதரிகளை நமக்கு தந்திருக்கிறார். ஆங்காங்கே சில தவறுகள் குறைகளை பார்க்கும் பொழுது நல்ல சகோதர சகோதரிகள் புத்தி சொல்லி நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சபையில். தேவனுக்கு மகிமை. ஆனால் அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த வாக்கியத்தை நாம் காத்து கொள்கிறோமா? அதை அசட்டையாய் அற்பமாய் எண்ணும் பொழுது தேவன் அங்கே நம்மிடத்தில் வாசம் பண்ண மாட்டார், தேவன் நம்மோடு இருக்க மாட்டார். நம்ம நினைக்கலாம், நான் சபைக்கு வாரம் வர்றேன், வாரம் சத்தியத்தை கேட்குறேன், தேவனை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். கிடையாது பிரியமானவர்களே. தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். என்னுடைய கற்பனைக்கு, என்னுடைய வார்த்தைக்கு அதுக்கு கீழ்ப்படுகிறானா, அதை கனம் பண்ணுகிறானா அப்படின்னா நான் அவனோடு கூட வாசம் பண்ணுவேன், அவனோடு கூட வாசம் பண்ணுவேன். சபையில் தேவன் அந்த காரியத்தை அடிக்கடி நமக்கு போதிக்கிறார். சிட்சித்து கடிந்து போதிக்கக்கூடிய நல்ல மேய்ப்பர்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த நேரத்தில் நம்முடைய ஆவியில் ஒரு விரக்தி, ஒரு திகைப்பு இருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் மனம் திரும்பலை. நான் தேவனோடு கூட என்னுடைய உறவு சரியா இல்லை. பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம், நல்ல வார்த்தை, 13வது வசனம். தூரத்தில் உள்ளவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள், சமீபத்தில் இருக்கிறவர்களே என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார்.
தேவனுடைய பராக்கிரமம் என்ன? அதாவது தேவன் பராக்கிரமசாலி. பராக்கிரமம் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், நமக்கு தெரியும் எகிப்தில் தேவன் பராக்கிரமம் செய்தார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்கே கட்டவிழ்த்து விட்டார். எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அடையாளங்கள், அதிசயங்கள். எகிப்தின் ராஜாவே அதிசயிக்கத்தக்கதாய், பிரமிக்கத்தக்கதாய் தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை அடையாளங்களின் தம்முடைய பராக்கிரமத்தை அங்கே வெளிப்படுத்தினார். ஆனால் சபையில் தேவன் பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிறார். அங்கே மட்டும் அல்ல, பழைய ஏற்பாட்டில் செங்கடலை பிறந்தது தேவனுடைய பராக்கிரமமாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சபையில், கிறிஸ்துவின் சரீரமான சபையில் சத்தியத்தை தேவன் பட்டயமாய் அனுப்பி அங்கே வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் ஒரு வித்தியாசத்தை சபையில் தேவன் காட்டுகிறார், சபையில் தேவன் வெளிப்படுத்துகிறார். நான் சொன்னது போல ஒரு கடிந்து கொண்டு சிக்ஷையான ஒரு வார்த்தைகள், கடிந்து கொண்டு ஒரு வார்த்தை வருது. அது என்னை பிரிக்கிறது, என்னை பிரிக்கிறது. ஒன்று விசனப்பட வைக்கும், இல்லைன்னா மனம் திரும்ப வைக்கும், ஏதாவது ஒன்று செய்யும். ஏன் என்னை இப்படி பேசிவிட்டார்கள்? விசனப்பட வைக்கும், திகைக்கிறார்கள். பாவிகள், அவர்களுக்கு அப்படித்தான் இருக்கு. மனம் திரும்பாதவர்களுக்கு சீயனூலுள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. மாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கடிந்து கொள்ளுதல் விசனமாகவே இருக்கும். அது அவர்களுக்கு இதில் எப்படி வாழ முடியும்? இப்படிலாம் சத்தியம், இப்படிலாம் வாழ்க்கை, இப்படிலாம் மன்னிக்கணும், பொறுமையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், மனைவி இடத்துல போய் மன்னிப்பு கேட்கணுமா, பிள்ளை இடத்துல மன்னிப்பு கேட்கணுமா, அவன் செஞ்ச தவறுக்கு நம்ம போய் மன்னிப்பு கேட்கணுமா, சமாதானம், இப்படி விசனம். நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை ஏன் இப்படி நம்முடைய நீதியை தூக்கிக்கிட்டு, நீதி நியாயத்தை எடுத்துக்கிட்டு. பிரியமானவர்களே, பாவிகள் திகைக்கிறார்கள். சபையில் நிலைத்திருக்க முடியாது. பாவிகள் சபையில் நிலைத்திருக்க முடியாது. சங்கீதத்தில் நம்ம தெளிவாக இருக்கு. சபையில் பாவிகள் நிலை நிற்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மோடு வாசம் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் எதை பேசுகிறாரோ, எதை நமக்கு உணர்த்துகிறாரோ, எதில் மனம் திரும்பணும், எதில் நேசிக்கணும், எதில் கீழ்ப்படியணும், எதில் அன்பாக இருக்கணும், எதில் உண்மையாக இருக்கணும், எதில் தாழ்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். தேவன் எந்தெந்த காரியத்தில் நம்மோடு இடைபடுகிறாரோ, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், யார்கிட்ட தாழ்மையாக விட்டு கொடுக்கணும். ஆக அது எல்லா காரியத்திலையும் நாம் நியாயந்திருத்து தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணும்போது தேவன் நம்மிடத்தில் வாசம் பண்ணுவார். அதைத்தான் கீழே வாசிக்கிறோம். சீயனுள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது, பட்சிக்கும் அக்கினிக்கும் முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார், நித்திய சுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். நீதியாய் நடந்து, பாருங்க அருமையான வார்த்தைகள். தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய சபையில் வாசம் பண்ணுவதற்கு, அவருடைய சபையில் நிலைத்து நிற்பதற்கு அங்கே தேவனுடைய பராக்கிரமம் வெளிப்படுது. பாருங்க, அங்கே அதை தான் வாசிக்கிறோம். பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள். 13ஆம் வசனத்தை வாசித்தோம். அவருடைய பராக்கிரமம் என்னவா? நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தஞ்சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பாருங்க, தேவனுடைய வார்த்தையில் நாம் கீழ்ப்படிந்து அதை நேசித்து அந்த வார்த்தையில் நடந்து வரும்போது நாம் தேவனிடத்தில் வாசம் பண்ணுகிறோம். தேவனுடைய ஸ்தலத்தில், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில், தேவனுடைய சபையில், தேவனுடைய சமூகத்தில், தேவனோடு உள்ள உறவில் நாம் நிலைத்திருக்க முடியும். ஆனால் இது எல்லாத்துலேயும் நம்ம குறைவு வருது அப்படின்னா தேவன் நம்மிடத்தில் வாசம் பண்ணுவதில்லை. தேவன் வாசம் பண்ணணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நீதி இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலையும் தேவனுடைய நீதி, நம்முடைய சுயநீதி இல்லை, தேவனுடைய நீதி. செம்மையானதை
அவர்கள் எப்பொழுதும் பேசுவார்கள். அதான் அந்த வார்த்தை, செம்மையாய் நடந்து செம்மையானவைகளை பேசி. செம்மையானதுன்னா உண்மை, எந்த இடத்துலையும் உண்மை, எந்த இடத்துலையும் உண்மை, மனதார சத்தியத்தை பேசும். தாவீது சொல்வார், உம்முடைய கர்த்தாவே உம்முடைய பர்வதத்தில் யார் வாசம் பண்ணுவான்? பாருங்க, இங்கே ஒரு பார்க்கலாம், சங்கீதம் 15. கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார அப்படின்னா மறைக்காமல் சத்தியத்தை, உண்மையை, முழு இருதயத்தோடு உண்மையை மனதார பேசுகிறவன் தானே. அவன்தான் தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவான், தேவனுடைய கூடாரத்தில் சபையில் தங்கியிருப்பான், நிலைத்திருப்பான். நிறைய பேர் சபையில் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நீதியாய் நடக்கணும்னா அவங்களுக்கு திகைப்பாக இருக்குது, உண்மையை பேசணும்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இது தவறு அப்படின்னு தேவன் சுட்டி காட்டும் போது, அல்லது ஒரு கடிந்து விழும்போது, சகோதரர்கள் யாராவது சொல்லும்போது அது கஷ்டமாக இருக்குது. ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம் ஏவாளை வெளியேற்றும் பொழுது அவர்கள் திகைத்தார்கள். காரணம், பாவம் செய்தவன பாவியாய் மாறினார்கள். அது அவர்களுக்கு திகைப்பாத்தே இருந்திருக்கும். பாவிகள் திகைக்கிறார்கள். என்ன செஞ்ச, ஒரு கனியை திண்டதுக்கா இவ்வளவு தண்டனை? ஐயோ, அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர், நான் சின்ன தப்பு தானே செஞ்சேன், இப்படித்தானே பேசினேன், இதுக்கு போய் என்னை இப்படி பேசிவிட்டாங்களே, இப்படி சொல்லிவிட்டாங்களே. விசனப்படக்கூடியவர் பாவிகள் திகைக்கிறார்கள். பிரியமானவர்களே, சபையில் நமக்கு அந்த அவல நிலை இருக்கவே கூடாது. நமக்கு அந்த திகைப்பும் நடுக்கமும் இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் நமக்கு ஒரு ஆதி மேன்மையை நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த புத்திர சுவீகாரத்தை தந்திருக்கிறார், அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அது ஒன்றே நமக்கு போதுமானது தான். இந்த பூமியில் எதை இழந்தாலும் அதை நாம் இழக்காதபடிக்கு அந்த புத்திர சுவீகாரத்தை நாம் காத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பிப்போம்? அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தையில், வசனத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்கிறவர்களாய் நாம் பிரயாசப்படுவோம். பயப்படக்கூடாது. அதுக்கு என்னடா இப்படியெல்லாம் வார்த்தைகள், திகைப்பான வார்த்தைகள், கடினமான வார்த்தை அப்படிலாம் இல்லைங்க. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். ஆதாமே அவர் நேசிக்கிறார். அவர் தான் தேடி போனார். ஆதாமே, நான் உன்னோடு வாசம் பண்ணணும்ப்பா, நான் உன்னோடு நடக்கணும், நீ என்னோடு நடக்கணும், வா. ஆம், நாம் எவ்வளோ தூரம் போனாலும் தேவன் நம்மை தேடி வருகிற தேவன், நம்மை கண்டு கொள்கிற தேவன். நாம் நேர்மையாய், ஆண்டவரே நான் உண்மையா இல்லை, இந்த காரியத்தில் விழுந்துட்டேன், இதில் குறைபட்டுட்டேன், இதில் விசனப்பட்டுட்டேன், இதில் எனக்கு ஒரு முறுமுறுப்பு, ஒரு குறை சொல்லுதல், ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், என்னை மன்னியும் அப்படி நம்ம நேர்மையாய் வந்தோம்னு சொன்னால், அந்த ஏசாயாவின் புத்தகத்தை மறுபடியும் எடுப்போம். அவனுடைய வாழ்க்கையில் அவர் தேவன் என்ன செய்வாராம், ஒரு குறையும் இல்லாமல் நடத்துவேன் அப்படின்றார். பாருங்க 16, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய். அவன் வாழ்க்கையில் உள்ள காரியங்கள், தேவைகள், பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்படும். அப்பம், தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் ஒருவேளை போஜனத்துக்கும் அலையவிட மாட்டார், ஒருவேளை சாப்பாட்டுக்கும் அவனை அலையவிட மாட்டார். நீதிமானாக இருந்தால் போதும். என் பிள்ளையிடத்தில் நான் அடிக்கடி சொல்கிறேன், நீ நீதிமானாக இருந்தால் போதும் அப்பா, தேவன் உன் வாழ்க்கையை நடத்துவார். தேவன் கைவிட மாட்டார். தேவன் தம்முடைய பிள்ளை இன்னார் என்று அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஏசாயாவின் புத்தகத்தில் இன்னும் ஒரு சில வார்த்தைகளை பார்க்கலாம். இடுக்கண் செய்வதால், அதாவது 15வது வசனத்தில், நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, அதாவது பணத்திற்காக மற்றவர்களை துன்புறுத்தாமல். ஒரு பைபிள் அப்படி பார்த்தேன், அந்த வார்த்தை அப்படி விளக்கியிருக்காங்க.
பணத்துக்காக காசுக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. 10 காசு பாருங்கள், சில நேரங்களில் ஒரு காய்கறி கடைகளில் சந்தையில் கூட போய் ஜாமான் ஏதாவது வாங்கும்போது கூட ஒரு 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கூட சில நேரங்களில் பேரம் பேசி அவங்கள கஷ்டப்படுத்துறது மாதிரி அப்படிலாம் செய்யாதீங்க. அதே அந்த வார்த்தை நீதியாக நட. லஞ்சம் வாங்காதவர்கள், பிறரை தீமையாய் பேசுகிறவர்களுக்கு செவி சாய்க்காதவர்கள். மற்றவங்க யாராவது இன்னொருத்தரை பற்றி யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட தீமையாய் பேசுகிறாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்காத அப்படின்றார். வேணாம் விட்டு. எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது பீகாருக்கு போகும்போது முதல் நாள் பாண்டிச்சேரியில் போய் அங்கே உள்ள பிரதர்ஸ்களோடு தங்கிட்டு மறுநாள் காலையில் தான் பீகாருக்கு கோரமண்டல எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் தான் போகிறதா இருந்தது. அது நைட்டு தங்கியிருக்கையில் பிரதர் சாக் பிரதர் அங்கே வந்திருந்தாங்க. அங்கே கலைஞர் அரங்கம் நினைக்கிறேன், ஒரு மஹாலில் மீட்டிங் நடந்து நைட்டு முடிச்சுட்டு மறுநாள் கிளம்புறது மாதிரி அந்த பிரதர் வீட்டில் தங்கியிருந்தோம், பிரபார் பிரதர் வீட்டில். அப்பொழுது உட்காந்து இப்படி எல்லாருமா பேசிக்கிட்டு சாப்பிடும்போது எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்னை கேட்டாங்க பிரதர், கேட்டு விசாரித்தாங்க, எங்கேருந்து வரீங்க என்னென்னு விசாரிங்க. பிரதர்ஸ் சொன்னாங்க, நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படி இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், வேற ஒரு சபையில் இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏன் அதை விட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் அன்னைக்கு எனக்கு உள்ள உணர்வு எண்ணங்கள் இல்லை, அவங்கெல்லாம் சரியில்லை, ரொம்ப பிரசங்கம்லாம் அவங்க செய்கிறதெல்லாம் ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொன்னேன். பிரதர் பட்டுன்னு அப்படியே இருந்த இடத்த எடுத்துருச்சு அங்கிட்டு போயிட்டார். எனக்கு அது மறக்கவே முடியாது. அதாவது பிறரை தீமையாய் பேசுவதை கேட்க விருப்பம் இல்லை. பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய கற்பனை. வார்த்தையில் நாம் தேவனை நேசிக்கிறோங்கிறதுல தேவன் பார்க்குறார், தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறத பார்க்குறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தோம்னா தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவார். தேவன் நமக்குள்ளே இருந்து நம்மை வழிநடத்துவார், நமக்கு போதிப்பார், நமக்கு புத்தி சொல்லுவார். நாமும் அவரோடு வாசம் பண்ணுவோம், நாமும் அவருடைய சமூகத்தை தேடுவோம். வாஞ்சையோடு தாகத்தோடு நம்முடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட கொண்டு போகும்போது அவர் நமக்குடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார். அப்பவும் தண்ணீரும் கிடைக்கும். தேவன் ஒரு காலம் தம்முடைய நீதியை அவர் மாற்றிக்கொள்கிறார் அல்ல, நீதிபரர். பிறரை தீமையாய் பேசுகிறவர்கள் செவி சாய்க்காதவர்கள். 6வது வசனம், அந்த 6வது பாயிண்ட், அதில் தீமையானதை பார்க்க மறுக்கிறார்கள். தீமையானதை பார்க்க அவர்கள் மறுக்கிறார்கள் அப்படின்றார். பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறது. தீமையானதை பார்க்கறதுக்கு மறுக்கிறார்கள். இன்றைக்கி யூடியூப்பு செல்ஃபோனும் காரியங்களை பார்க்கணும்னா பாருங்க, அதிகமாக இந்த யூடியூப்லாம் அதிகமாக நம்ம அந்த செய்திகளை கேட்குறோம், பாடல்களை கேட்குறோம், இடையில நியூஸுகளை கேட்குறோம். ஆனாலும் கூட ஆபாசமான கிளிக்கு அதில் வருது, ஆபாசமான படங்கள் வருது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒன்றை பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக தான் அதிகமாக வரும். ஆனால் அது போக இது சம்மந்தமில்லாத உள்ள வருது. இது நம்ம பார்க்குறதும் இல்லை, அதை கவனிக்கிறதும் கிடையாது. ஆனால் என்ன ஆகுது, அந்த மாதிரி வீடியோ உள்ள வருது. அப்போ எவ்வளவு நம்ம கவனமாக இருக்க வேண்டியிருக்கு பாருங்கள். பொல்லாப்பை பார்க்காதபடிக்கு நம்முடைய கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். பொல்லாப்பை பார்க்காதபடிக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இவர்கள் உன்னதங்களில் வாசம் செய்வார்கள், இவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கிடைக்கும்.
இந்த காரியங்களில் நம்ம தேவ சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் சோதனை வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். அந்த சூழ்நிலையில் சுயத்துக்கு மரித்தவனாய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எப்படியாவது கனம் பண்ணணும், உம்முடைய வார்த்தையை நான் கனம் பண்ணணும், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். அதுதான் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறது அடையாளமாக இருக்குது. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்போ அந்த அன்பு கூறுற காரியத்தில் என்ன இருக்குன்னா கற்பனை வார்த்தையில் தான் இருக்குது. வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம மேன்மையை முக்கியமாக எண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் மனம் திரும்புதல் நடக்கும். தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்குது அப்படி நம்ம அது ஒரு முக்கியமாய் கனம் பண்ணோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புவது கடினமாக வேற இருக்காது, அது ஈஸியாக தான் இருக்கும். வார்த்தை கடினமாக இருந்தால் மனம் திரும்புதலும் கடினமாக தான் இருக்கும். ஆகவே இதை உணர்ந்தவர்களாய் நான் மீண்டும் சொன்ன காரியம் என்னென்னா, அதாவது ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டும் போது அவருடைய இருதயத்தில் ஒரு விரக்தி இருந்திருக்கும், ஐயோ திகைப்பு இருந்திருக்கும். பிரியமானவர்களே, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் திகைப்பு வராதபடிக்கு கவனமாக இருக்கணும். யாராவது கடிந்து புத்தி சொல்லும்போது வார்த்தையை கேட்கும்போது அதை சந்தோஷமாய், அது எனக்கு நல்லது, ஆண்டவரே என்னை நடத்துகிறீர், என்னை திருத்துகிறீர், உமக்கு நன்றி, அப்படி ஆவியில் எளிமையாக இருந்து எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நமக்கு விடுதலையாக இருக்கும். தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவார். தேவன் நம்மிடத்தில் இருந்து நம்முடைய வழியை அவர் நமக்கு லகுவாக்கி தருவார். பிரச்சனைகள் போராட்டங்களில் தேவன்கிட்ட போகும்போது தேவன் நமக்கு ஒரு வழியை காட்டுவார். தேவன் தாமே நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமே. ஆண்டவர் நம்மோடு கூட பேசினதான அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக மெய்யாகவே நான் நன்றி சொல்கிறேன். பிரதர் முதல்ல எடுத்த அந்த 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம், அதில் ஆண்டவர் ரொம்ப திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார். 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறது என்னென்னா, என்னிடத்தில் நீங்கள் அன்பாக இருக்கிறீங்களா, நீங்கள் என்ன செய்யணும், என்னுடைய கற்பனைகளை என்ன செய்யணும், கை கொள்ளணும். நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளலை அப்படின்னா. நான் ஒரு செய்தி இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருந்தேன். வின்சென்ட் பிரதர் பேசின ஒரு செய்தி சமீபத்தில் ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பையன் தகப்பனிடத்தில் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரை துதிக்கிறது போல், அப்பா நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் அன்பானவர், நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் தர்றவர் அப்படின்னு சொல்லி தகப்பன்கிட்ட அந்த பையன் சொல்கிறான். அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை வர சொல்லுங்கள், இந்த கடைக்கு போகணும், அவனை வர சொல்லுங்கள் அப்படின்றது போல் பிரதர் பேசுகிறாங்க. சேமாக அதுதான் நினைக்கிறேன். கடைக்கு போக சொல்லணும் அல்லது எனக்கு உதவி செய்யணும், நீங்கள் அவனை வர சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, திருப்பி அப்பாட்ட, அப்பா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் அம்மா சொல்கிறாங்க, அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பியும் பையன் என்ன சொல்கிறான்னா, அப்பா நீங்கள் ரொம்ப அன்பானவங்க, நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் தர்றவங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்னா அந்த பையன் சொல்கிறான். அப்போ அப்பா என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ போய் அம்மாவுக்கு என்ன செய்யி, உதவி செய்யி அப்படின்னு. அதாவது என்ன காரியம்னா, நாம் தேவனுடைய கற்பனைகளை என்ன செய்யணும்னா கை கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக நான் என்ன செய்யக்கூடாதுன்னா, சும்மா வாயினாலே என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரே நீ நல்லவர் அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்? முதலாவது நான் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் மெய்யாகவே அன்பு செலுத்துகிறார் நம்ம மேலே. அதற்கு
நாம் மாறுத்திரமாக என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரே நான் உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறேன், நான் உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் ஆண்டவரே அப்படி நம்ம சொல்லணும். ஆண்டவர் நாம் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறவராக இருக்கிறார். அதுதான் இந்த 14ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். நான் எப்படி அதில் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே, கை கொள்ளுகிறது, அதை கடைபிடிக்கிறது, அதற்கு நான் கீழ்ப்படுகிறது. அப்படி கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்னா, பிதா தம்மையே எனக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். அப்படியே ஒரு வெளிப்பாடு. இப்போ கூட இது நமக்கு எப்படி வரணும்னா வெளிப்பாடு மாதிரி தான் வரணும். நான் கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் ஆண்டவரே, நான் கற்பனைகளை கை கொள்ளுவேன், நான் கற்பனைகளை கை கொள்ளுவேன் ஆண்டவரே, நீர் என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்வேன், உமக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. நான் அப்படி, அது ஒரு வெளிப்பாடு போல. நான் கீழ்ப்படியும் போது எனக்கு தேவன் என்ன செய்கிறார்னா தம்மையே வெளிப்படுத்துகிறார், தம்மையே அப்படியே வெளிப்படுத்துகிறார், பிதா அப்படியே வெளிப்படுத்துகிறார். அதுதான் அந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போ நான் கற்பனைகளை கை கொண்டா அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம். தேவன் என்னையே தம்மையே வெளிப்படுத்துகிறாரே. அதே தான் பிரதர் வாசித்த அந்த வசனத்தில் 23ஆம் வசனத்தில் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். திருப்பி திருப்பி அதுதான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கை கொள்ளுவான். அப்படி கை கொண்டா அப்படியே கை கொள்ளுவான்னு முடியல பாருங்க. நாங்கள் என்ன செய்வோம்னா, பிதாவும் நானும் என்ன செய்வோம்னா அவனிடத்தில் என்ன செய்வோம், வாசமாக இருப்போம். அப்படி தானே போட்டிருக்கு, வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. நம்ம தம்மையே வெளிப்படுத்துகிறார், இயேசுவும் பிதாவும் வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்னா, எல்லாமே எதில் அடங்கியிருக்கு அப்படின்னா, நான் கை கொள்ளுகிறதுனால தான் அடங்கியிருக்கு. வசனத்தை நான் கை கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீரோ, பிரதர் வாசித்த அந்த வசனத்தில் ஏசாயா 33 அதில் பாருங்க, 15வது வசனத்தில் நீதியாய் நடந்து பேசி வெறுத்து உதறி அடைத்து மூடுகிறவனவனோ, கண்ணை என்ன செஞ்சுக்கணும், நறுக்குன்னு மூடிக்கணும். நல்லா என்ன செய்யணும், சும்மா பேசுகிறதெல்லாம் கிடையாது, செயல்பாடில் ஆண்டவரே நான் பொல்லாப்பை காணாதபடிக்கு என் கண்களை என்ன செய்வேன், நறுக்குன்னு மூடிக்குவேன் ஆண்டவரே, மெய்யாகவே மூடுவேன் ஆண்டவரே நான் மூடுவேன். பிரதர் சொன்னது போல் நம்ம சோதிக்கப்படுகிற வேலையில் ஏதோ செல்லில் என்ன செய்கிறோம், ஏதோ நல்ல காரியத்தை தான் பார்க்குறோம், நல்ல காரியத்தை ஏதோ பார்க்குறோம். ஆனால் அதில் ஏதாவது வருது அப்படின்னா, ஆண்டவரே அது எனக்கு தேவையில்லாதது, எனக்கும் அதுக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே கிடையாது. அப்படியே நான் என்ன செய்வேன்னா மூடிக்கிறது. பொல்லாங்கை காணாதபடிக்கு தன் கண்களை எனது தீமையை கேட்காதபடிக்கு, அப்படிதானே போட்டிருக்கு இதில். இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை என்ன செய்கிறது, அடைக்கிறது, அப்படியே அடைக்கிறது, அப்படியே நறுக்குன்னு அடைக்கிறது. அதுக்கடுத்து லஞ்சம் வாங்காதபடிக்கு அதை உதறி தள்ளுறது, வெறுக்கிறது. அப்போ ஆண்டவரே நான் பேசுறது, நான் என்ன செய்கிறேன், நல்லதே பேசணும். அது இன்னும் ட்ரைனிங் வேணும் தான், எனக்கெல்லாம் ரொம்ப வேணும்னு தான் நினைக்கிறேன். நல்ல ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோம் அப்படின்னா அதை என்ன செய்ய முடியாது,
ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியே அது பேசுனது தானே, திருப்பி என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ எவ்வளவு தடவை நம்ம யோசித்து அதை பேசணும். கிருபையுள்ள வார்த்தை, கொலோசையரில் எழுதியிருக்கிறது போல கிருபையுள்ள வார்த்தை என்னுடைய வாயில் என்ன செய்யணும், வரணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா உதவி செய்வார், கண்டிப்பாக உதவி செய்வார். இந்த மாதிரி வசனங்கள்லாம் ஏன் நமக்கு தருகிறார்? நம்ம சரியான பாதையில் போகும்படிக்கு, சரியான பாதையில் போகும்படிக்கு, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளணும், ஆண்டவரே என்னுடைய மனதை ஆண்டவரே அப்படியான ஒரு வெளிச்சத்தை எனக்கு தாங்க, ஒரு வெளிப்பாடை தாங்க ஆண்டவரே. நான் சாதாரணமாக அந்த வசனத்தை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இன்னைக்கு சபையில் நான் கேட்டிருக்கேன், நான் என்ன செய்வேன்னா, நான் இந்த வசனத்தின்படி நான் என்ன செய்வேன்னா கண்டிப்பாக உங்களுடைய வசனத்தை நான் கை கொள்ளுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எப்பப்பெல்லாம் என்கிட்ட பேசுகிறீங்களோ அப்போல்லாம் நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு அப்படி தானே இருந்தார், பிதாவுக்கு இயேசு அப்படி தான் இருந்தார், கீழ்ப்படிந்தார் எல்லா விதத்திலும். ஒரு நிமிஷம், ஒரு வினாடி, ஒரு செகண்ட் கூட என்ன செய்யலை, ஒரு அரை வினாடி கூட பிரதர் சொல்லுவார், அரை வினாடி கூட நான் பாவம் செய்ய நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாக் பிரதர். அதெல்லாம் ஒரு சேலஞ்சான ஒரு வார்த்தைகள். ஆண்டவரே எங்களுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாம் அப்படி இருக்காங்களே, ஆண்டவரே எங்களுக்கும் அதே போல வாழ்க்கையை தாங்க, ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் தீரா தாகத்தோடு கூட நான் ஆண்டவரை அணுகும் பொழுது, கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்னா கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். உதவி செய்கிற நல்ல தெய்வம்ங்க, நம்மளுக்கு கிருபை தருகிற நல்ல தெய்வம். கிருபை ஆண்டவர் அப்படியே பலத்தை அவர் தருவார். என்னால் முடியல, ஆனாலும் ஆண்டவர் பரத்திலிருந்து எனக்கு கிருபையை தருவார்.